ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எம்மியான மல்டிதால் மிக்சர் எப்படி செய்யறதுன்னு பார்த்தலாமா? அதுவும் என்னோட வெர்ஷனில் டிஸ்கிரிப்ஷனில் என்னென்ன பொருட்களில் வேணும், எந்த அளவில் வேணும் எல்லாமே மென்ஷன் பண்ணிவிட்டு நீங்கள் அதை போய் பார்த்துக்கோங்க. இதுக்கு வந்து கடலை மாவு, அரிசி மாவு, மிளகாத்தூள், உப்பு, மஞ்சத்தூள், பெருங்காயத்தூள், அதில் அதே மாதிரி 2 பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒன்றில் வந்து சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிலையும், இன்னொன்று வந்து தோசை மாவு கன்சிஸ்டன்சிலையும் எடுத்துக்கோங்க. இன்னொரு சைடில் உங்களுக்கு என்னென்ன பருப்பு வகைகள் வேணுமோ எல்லாமே எடுத்து தனியாக ஊற வச்சு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு காய வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாமே வந்து நம்ம சுட்டி எடுத்துடலாம். அதுக்கு வந்து முறுக்கு அச்சு இருக்குது இல்லைங்களா, அதில் குட்டி குட்டியாக இடியாப்போ ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் புழிஞ்சு எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ஓமப்பொடிக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து நீங்கள் புழிஞ்சு எடுத்திங்கன்னா சூப்பரான எம்மியான ஓமப்பொடி ரெடி ஆயிரும். அடுத்தது பார்த்திங்கன்னா பூந்தீஸ் போட்டுக்கலாம். பூந்தீஸ்க்கு வந்து அந்த சின்ன சின்ன கண்ணு கரண்டின்னு சொல்லுவாங்க, அதில் நீங்கள் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து பார்த்திங்கன்னா தோசை பதத்தில் இருக்கணும். ஸோ அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருந்ததுன்னா சூப்பராக அழகாக எம்மியான முத்து மாதிரி உங்களுக்கு பூந்தி சூப்பராக ரெடி ஆயிரும். ஸோ அது கூட வந்து அவல், கார்ன்ஃப்ளேக்ஸ், கருவேப்பிலை, பூண்டு